அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி அனுர வழங்கிய வாக்குறுதி. மக்களுக்கு வெளியாகியுள்ள மகிழ்ச்சி தகவல். இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியும் அதனால் ஏற்பட்ட துயரமும் தற்செயலானவை அல்ல என்றும் அவற்றிற்கு பல முக்கிய காரணிகள் இருந்தன என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மத்திய அதிவேக வீதி வேலை திட்டத்தின் கடவத்தை முதல் மீரிகம வரையிலான பகுதியின் கட்டுமான பணிகளை மீண்டும் தொடங்குவதற்கான ஆரம்ப விழா தற்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் ஆரம்பமாக இருந்த வேளையில் அவர் இவ்வாறு கருத்தினை வெளியிட்டுள்ளார். நேற்றைய தினம் கட்டுமான பணிகளை மீள தொடங்குவதற்கான ஆரம்ப நிகழ்வில் பங்கேற்ற போது ஜனாதிபதி இவ்வாறு பேசியுள்ளார். அவர் தொடர்ந்தும் உரையாற்றுகையில், இலங்கையில் இதுபோன்ற பொருளாதார நெருக்கடி மீண்டும் ஒருபோதும் ஏற்படாத வகையில் நாடு கட்டமைக்கப்படும் என மக்களுக்கு உறுதியளித்துள்ளார். ஒரு நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மை கட்டுமான பணிகள் மூலம் மட்டும் உருவாக்கப்படுவதில்லை, மாறாக பல்வேறு வழிகளில் உறுதிப்படுத்தப்படுகிறது என்றும் ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார். முழு பொருளாதாரமும் மக்களின் வாழ்க்கையும் பெரும் சரிவை சந்தித்துள்ள இத்தருணத்தில் 2026ஆம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக பொருளாதார நெருக்கடியை முடிவுக்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கை அடுத்த ஆண்டு 6% பொருளாதார வளர்ச்சியடைய இலக்கு நிர்ணயித்துள்ளதாக தொழிலாளர் அமைச்சர் அனில் ஜேந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். சுதந்திரத்திற்கு பிறகு நாடு சந்தித்த மிக மோசமான பொருளாதார நெருக்கடியில் இருந்தும் இலங்கை மீண்டு வரும் இந்த நேரத்தில் முதலீட்டாளர்களும் இலங்கையர்களும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு இலங்கை 5% பொருளாதார வளர்ச்சியை அடைந்ததாகவும், ஆனால் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதில் ஏற்பட்ட தாமதத்தினால் அரசாங்க செலவினம் குறைந்ததாகவும், எனவே இந்த ஆண்டு பொருளாதார வளர்ச்சி 4 முதல் 4.5% குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் எரிபொருள் எரிவாயு இல்லாமல் மக்கள் வரிசையில் நின்று இறந்தது போன்ற ஒரு நெருக்கடி நிலையில் இலங்கையில் மீண்டும் ஏற்பட இடமளிக்கப் போவதில்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். கொலண்டாவை பெட்ரோலிய களஞ்சிய வளாகத்தில் 6 எண்ணெய் களஞ்சிய தாங்கிகளின் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் நேற்று உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். கொலன்னாவை பெட்ரோலிய களஞ்சிய வளாகத்தில் 15,000 கனமீட்டர் கொள்ளளவு கொண்ட 3 தாங்கிகள், 7,000 கனமீட்டர் கொள்ளளவு கொண்ட 2 தாங்கிகள் மற்றும் கொலன்னாவை பெட்ரோலிய சேமிப்பு வளாகத்தில் 5,000 கனமீட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு தாங்கி உள்ளிட்ட 6 களஞ்சிய தாங்கிகளின் நிர்மாண பணிகள் இவ்வாறு தொடங்கப்பட்டது. தற்போதைய அரசாங்கம் எரிசக்தி துறையின் இறையாண்மையை பாதுகாத்து பொருளாதார இறையாண்மையை உருவாக்க பாடுபடுவதாகவும், அந்த முற்போக்கான மாற்றத்துக்காக அனைத்து மக்களின் ஆதரவையும் கோருவதாகவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார். இனியொரு நாளில் இலங்கையில் மீண்டும் எரிபொருள் நெருக்கடி, எரிபொருள் வரிசை ஏற்படாது என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். இனி பொருளாதார நெருக்கடி இல்லாத நாடாக இலங்கை உருவாக்கப்படும் என்றும் ஜனாதிபதி மக்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அத்துடன் முழு பொருளாதாரமும் மக்களின் வாழ்க்கையும் பெரும் சரிவை சந்தித்துள்ள இத்தருணத்தில் 2026ஆம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக பொருளாதார நெருக்கடியை முடிவுக்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி உறுதிபட தெரிவித்துள்ளார். இதுபோன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.